கஸ்தூராஜா இருந்தாலும் தனுசுக்கு அந்த வெறி இருக்குல்ல சார். இன்னைக்கு உச்சித்து போயிட்டாரு. இன்னைக்கு ஒவ்வொரு பார்க்கும்போது ஒரு நடிகை பார்க்கும்ல, அது படத்தை வெளியிடத்தை பார்க்க முடியுது. அவ்வளவு படைப்பு தெரியுது. அதே மாதிரி நட்டி சார் இப்ப எப்படி வாரிசுன்னு சொல்லும்போது அதே மாதிரி நம்ம ஆதேஷ் பாலா அப்பா நகைச்சுவை நடிகர், அவரும் வாரிசு தான். ஆனா இன்ன வரைக்கும் அவரை செதுக்கிட்டே இருக்காரு. அவர் திறமை இருக்கு, இன்னைக்கு செதுக்கிட்டே இருக்காரு. ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு வித்தியாசமா போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடணும்ட்டு இந்த வெறி இருக்கணும். பாடல் கதை எழுதுறது கூட ஈஸி சார், ஆனா பாடல் எழுதுறது ரொம்ப கஷ்டம். அது எழுதுறது தெரியும். அதுவும் இப்போ உள்ள மிஸ்டர்லாம் அவங்க போற டியூனுக்கு வார்த்தையை போட்டு ரொம்ப கஷ்டம். அப்பெல்லாம் கொஞ்சம் இழுப்பாங்க, அப்படியே வார்த்தை போட்டுருவான். போவோமா ஊர்கோலம் விழுந்துருவான். இப்ப அப்படி இல்லையா, டட்டக்கு டக்கு டட்டக்கு டக்கு எங்கிட்ட வார்த்தை தர்றது. ஒரு வார்த்தைய மடக்கி மடக்கி கரிச்சு மடிச்சு பேர கேட்கிற மாதிரி இருக்கு. அப்பெல்லாம் அப்பல கரிச்சு பயன் பண்ற மாதிரி. அப்ப இந்த சூழல்ல இப்போ உள்ள மியூசிக் பாட்டு எழுதுறது மிகப்பெரிய சவால். அந்த சவால்ல ஃபர்ஸ்ட் வெற்றி அடிச்சிட்டாரு ப்ரொடியூசர். அதுல ஒரு வரி இருந்துச்சு, சூப்பர் வரிங்க. பூகோளத்தில் முதல் தலைவன் தமிழன் தான். இந்த பூமியில முதல் தலைவன், முதல் மனிதன் தமிழன் தான். அடுத்தபடியாக டைரக்டர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் மைக்கேல் அவரு தன்னோட படத்துக்கு பேர் சொன்னாரு, போகும் இடம் தூரமில்லை. போகும் இடம் வெகு தூரம் இல்லை. அது சொன்ன உடனே எவ்வளவு கைத்தட்டல் பாத்தீங்களா? அந்த கைத்தட்டல் தான் அந்த படத்துல வெற்றி. நம்ம தியேட்டருக்கு போச்சு, பெரிய வசூலாச்சு ஆகலையா அப்படிங்கிற மக்கள் மனசுல போய் சேர்ந்துச்சு உங்க படம். அந்த கைத்தட்டல் தான் ஆதாரம். வாழ்த்துக்க சார், நல்ல படம் கொடுத்துருக்கேன், வாழ்த்துக்கள். அடுத்து இங்க வாழ்த்து வந்திருக்க எப்பவும் ரெகுலரா எல்லா படத்துக்கும் வாழ்த்து வர ராஜன் ஐயா அவருக்கு நன்றி. அப்புறம் எங்க இயக்குனர் கஸ்தூராஜா அவர்களுக்கு நன்றி. ஏன்னா அந்த சிறிய படங்கள்ல வாழ்த்துறதுக்கு பெரிய மனசு வேணும். அதுக்கு டைம் ஒதுக்கி விளையாட உட்கார்ந்து இருக்காங்கன்னா அவன் நன்றி சொல்லி ஆகணும். திரையுலக வாரிசுன்னு இருக்கு. அரசியல்ல வாரிசு ஜெயிக்கிறது ஈஸி, பணம் இருந்தா போதும். ஆனா திரையுலகில வாரிசு ஜெயிக்கிறதுக்கு திறமை இருக்கும். அறிமுகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். கஸ்தூராஜோட 2 வாரிசுகள், ஒண்ணு வைரம், ஒண்ணு தங்கம். ஏன்னா கஸ்தூராஜா இயக்குனர் பையன் அப்படிங்கிறதுக்காக டைரக்டர் கஸ்தூராஜாவோட பையன் அப்படிங்கிறனால கதாநாயகன் ஆயிட்டார். அது அறிமுகத்துக்கு மட்டும்தான். இன்னைக்கு இயக்குனரா மிகப்பெரிய இயக்குனரா இருக்காரு செல்வராகவன். நடிகர்கள் இன்னைக்கு தவிர்க்க முடியாத மிகப்பெரிய விதத்துல இருக்காரு தனுஷ் சார். இந்த வெற்றி காரணம் திறமை 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 திறமை. அடுத்து இன்னொன்னு, திறமை இருந்தா மட்டும் பத்தாது, வெறி வேணும். ஜெயிக்கணுங்கிற வெறி, ஜெயிச்சுட்டே இருக்குங்கிற வெறி வேணும். ஒரு படம் 2 படத்துக்கு அப்புறம் நம்ம அப்பாவை மறந்துடணும். நம்ம ஜெயிக்கணும், நம்ம பெரிய இடத்துக்கு போகணுங்கிற அவங்களுக்கு அந்த வெறி இருந்தா தான் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வர முடியும். ஆனா சினிமாவில வாரிசுகள் ஜெயிக்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த அசாதாரண வளர்ச்சிதான் இன்னைக்கு தனுஷா இருக்கும், செல்வராகவன் சார் இருக்கும். அப்படி 2 பேரை கொடுத்த கஸ்தூரா சாருக்கு நன்றி. சீசா
சிசானா மீனிங் எல்லாருக்கும் தெரியும். இந்த விளையாட்டு போங்கல பார்க்கலாம் பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் வந்து இருக்கும். ஏத்து ஏத்து இறக்கு ஏத்து இறக்கு விளையாட்டு. அது விளையாட்டுல சிறந்த விளையாட்டு சீசா. ஏன்னா மற்ற விளையாட்டுலாம் வெற்றி அடைவது ஓகே, ஒருத்தர் தோக்குறத நம்ம விரும்புவோம், ரசிக்க மாட்டோம், விரும்புவோம். இதுதான் ஒருத்தன் இறங்கும் போது ஏறம் ரசிப்பான், திருப்பி இறங்கும் போது அவன் ரசிப்பான். ஏறி இறங்கும் போது இந்த விளையாட்டுல அற்புதமான விளையாட்டு. இந்த படத்துக்கு இந்த தலைப்பு எந்த அளவுக்கு பொருத்தங்கிறது படம் பார்த்தா தான் தெரியும். ஆனா இதுக்கப்புறம் சினிமால பண்ணிட்டமும் சகஜம்தான். இயக்குனர் குணா சுப்பிரமணியத்திற்கு நீங்க இறக்க வரக்கூடாது, ஒன்லி ஏற்றம் 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 தான். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் பக்தி, கடவுள் பக்தி. நம்ம ஒரு இயக்குனராக முயற்சி பண்றோம். அப்போ ஒரு புடிசட்ட தொடர்ந்து 10-15 முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்கப்புறம் அவர்கிட்ட கதை சொல்லி அந்த கதை பிடிச்சி போய் அந்த படத்து மூலமா ஒரு இயக்குனர் ஆனாருன்னா நம்ம அங்கே கடவுள் நம்பணும்னு அவசியம் இல்லை, முயற்சி. அவருக்கு அது நல்லா இருக்கு, அவருக்கு திறமை இருக்கு. அந்த திறமையை புரிஞ்சுட்டு தயாரிப்பாளருங்கிற யாரு, சினிமா தொழில உள்ளவர், படம் பண்றவர். அது ஒரு வியாபாரம். அப்ப இந்த கதை சரியா வரும்ட்டு வியாபாரத்துக்கு அந்த கதையை ஓகே பண்ணி அவரை இயக்குனர் ஆக்குறங்கிறது அந்த இயக்குனரோட திறமை தான், முயற்சி தான். இன்னைக்கு எங்க கடவுள் பக்தி வேலை செய்யுதுன்னா, இங்க இருக்க தயாரிப்பாளர் டாக்டர் செந்தில் வேலனும் அவர் திரைப்பட தயாரிப்பாளர் அல்ல, அவர் தொழில் டாக்டர். இவர் இங்க ஒரு பேஷண்டா போனவர், இவரை பத்தி அவர் விசாரிக்க, இவர் ஒரு தொழிலை பத்தி சொல்ல, அங்க ஒரு டாக்டர் வந்து இவரை டைரக்டர் ஆக்குறாரு. அங்கேதான் கடவுள் இருக்காரு. அது முயற்சி, திறமைக்கலாம் அடுத்த விஷயம். அப்ப அங்கே கடவுளை நம்பி ஆகணும். இன்னும் நல்லா சொன்னாரு, செந்தில் வேலன் எனக்கு சிவன், சூனா மேடம் எனக்கு சக்தி. நம்ம சாமியை வந்து கோயில தேடணும் அவசியம் இல்லை, அங்கே போய் சிலையில பார்க்கணும் அவசியம் இல்லை. தக்க சமயத்துல நம்ம வாழ்க்கையில யாரு உதவி பண்றாங்களோ அவங்கதான் கடவுள். அங்கே கடவுளுக்கு உருவம் இருக்கு. இப்ப இயக்குனர் குணா சுப்பிரமணியத்தை பொறுத்த வரைக்கும் சிவனோட உருவம் நம்ம லிங்கமா அதெல்லாம் இல்ல, செந்தில் வேடம் தான். சக்தியின் உருவம் சூனா மேடம் தான். என்னைக்கு ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சவரை தெய்வமா நினைக்கிறாங்களோ அவங்களோ உயர்ந்த மணி யாருமே இல்லை சார். இங்க குணா சுப்பிரமணியம்ங்கிறது அவர் இயக்குனர் அப்படிங்கிறத விட முதல்ல ஒரு நன்றியுள்ள மனிதரா இருக்காரு. அந்த அந்த நல்ல உள்ளமே நம்மளுக்கு வெற்றிக்கு வழிவகுத்துரும். அப்போ தயாரிப்பாளர் வெற்றி வேடன், சரி செந்தில் வேடன், அவரு மருத்துவ கூட அவருக்குள்ள ஒரு கலைஞர் இருந்திருக்காரு, அவருக்குள்ள கதாசிரியர் இருந்திருக்கிறாரு சார். நம்மளை பத்தி எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கு சார். எல்லா மனிதருக்குள்ள ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு கதை இருக்கும். அது அவங்களுக்கு கதையா தெரியாது. ஹோட்டல் ஒர்க் பண்றவங்களுக்குள்ள ஒரு கதை இருக்கும், குப்பை எழுறாங்களா அவங்களுக்குள்ள ஒரு கதை இருக்கும், துணிக்கடை ஒர்க் பண்ணவங்களும் ஒரு கதை இருக்கும். எல்லாருக்குள்ளயும் ஒரு கதை இருக்கும். நம்மள என்ன நினைக்கிறோம், அது கதையா நினைக்கிறது, நம்ம பிரச்சனை நினைக்கிறது. எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு தங்கச்சியால பிரச்சனை, எனக்கு மச்சானால பிரச்சனை, எனக்கு பாப்னால பிரச்சனை. எல்லாருமே நமக்குள்ள கதைய பிரச்சனை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா டாக்டர் தான் அவருக்குள்ள பிரச்சனைய கதையா சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம பிரச்சனையா இல்லாம அந்த கதைய பார்த்தாலே அதை ரசிச்சிருவோம், நம்ம டெவலப் பண்ணுவோம் கதைய. அப்போ நமக்குள்ள பிரச்சனைய அதை நீ கதையை நடிச்சு பாருங்க, இது இப்படி போனா எப்படி இருக்கும்,
இப்படி போனா இப்படி நினைச்சு பார்த்தாலே அங்கேயே அவனுக்கு இந்த மன அழுத்தம் போய் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் பிரசம் அதெல்லாம் போய் ஈஸி ஆயிரும். நீங்க இந்த வேலை கத்துக்கிட்டது நட்டி சார் எந்த பிரச்சனை தெரியும், இது ஒரு கதை அப்படின்னு ஒரு கதையை உருவாக்கிட்டா முடிஞ்சு வச்சு பிரச்சனை ரொம்ப சால்வ் ஆயிரும். அதனால ஒரு நல்ல கதாசிரியர் நம்ம திரையுலக கிடைச்சிருக்காரு. கதாசிரியர் மட்டும் இல்ல, பாடலாசிரியர். நான் பாட்டு எழுதுனேன். நான் ஒரு 15 வருஷம் இப்போ ஃபீல்ட்ல இருந்து அவங்க கம்போசிங் போகும்போது அந்த டியூனை கட்டுட்டு நானா சில இப்போ டம்மியா வாரிலாம் போட்டு ட்ரெயின் அப் பண்ணித்தான் நான் டயட் ஆனதுக்கும் என் படத்துல பாட்டு எழுதுனேன். அது ரொம்ப ஈஸி. நம்ம ஒருத்தருக்கு நம்ம எழுதுறதுலாம் ரொம்ப ஈஸி. அர்த்தம் கொடுக்குறது நம்ம அதான் திறமை மற்றவங்க திறமை நம்ம நம்மளுக்கு தேவைப்படுகிறது தானே. ஆனா எடுத்த உடனே கதை, அடுத்து பாடல். சார் பாடல் கதை எழுதுறது கூட ஈஸி சார், ஆனா பாடல் எழுதுறது ரொம்ப கஷ்டம். அது எழுதுறது தெரியும். அதுவும் இப்போ உள்ள மிஸ்டர்லாம் அவங்க போற டியூனுக்கு வார்த்தையை போட்டு ரொம்ப கஷ்டம். அப்பெல்லாம் கொஞ்சம் இழுப்பாங்க, அப்படியே வார்த்தை போட்டுருவான். போவோமா ஊர்கோளம் விழுந்துருவான். இப்ப அப்படி இல்லையா, டட்டக்கு டக்கு டட்டக்கு டக்கு எங்கிட்ட வார்த்தை தர்றது. ஒரு வார்த்தைய மடக்கி மடக்கி கரிச்சு மடிச்சு பாட்டு கேட்கிற மாதிரி இருக்கு. அப்பெல்லாம் அப்பல கரிச்சு பயன் பண்ற மாதிரி. அப்ப இந்த சூழல்ல இப்போ உள்ள மியூசிக் பாட்டு எழுதுறது மிகப்பெரிய சவால். அந்த சவால்ல ஃபர்ஸ்ட் வெற்றி அடிச்சிட்டாரு நம்ம ப்ரொடியூசர். அதுல ஒரு வரி சூப்பர் வரிங்க. பூகோளத்தில் முதல் தலைவன் தமிழன் தான். இந்த பூமியில முதல் தலைவன் முதல் மனிதனும் தமிழன் தான். ஆனா நம்ம பெரும்பிச்சு கொண்டிதான் நாங்க தான் ஆதி தமிழன், ஆதி தமிழன், நாங்க தான் மூத்த தமிழன் எல்லாம் நம்ம சொல்லிக்க வேண்டியதான், மத்தம் சொல்ல மாட்டான். நம்ம பெருமை நம்ம சொல்ல வேற யார் சொல்றது? அப்ப உண்மையை திருப்பி சொல்லிட்டு இருந்தா தான் நமக்கே நம்ம தான் மூத்த குடிமகனும் அப்படின்னு ஞாபகத்துக்கு இருந்துட்டு இருக்கோம். நல்ல வார்த்தை போட்டாரு. முதல் மனிதன் சொல்ல முதல் தலைவன் தமிழன் தான், உலகத்திலே மிக சிறந்த தலைவன். அது தமிழுக்கு தமிழ் நம்ம தலைவன் நடிச்சு கொண்டிதான் என்ன. அது ஒரு உற்சாகம் தானே, ஒரு நல்ல வார்த்தை. டாக்டர் இவ்வளவு வரியில அந்த வார்த்தை வந்து இன்னைக்கும் மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு. அப்ப இந்த படத்தோட கதாநாயகன் நட்டி அவர்கள், அவரை பத்தி சொல்லணும்னா இப்ப விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு சம்பளம் 150 கோடி 200 கோடி சொல்றாங்க. அந்த அவ்வளவு பெரிய அமௌண்ட்லாம் விட்டுட்டு, அவ்வளவு பெரிய வருமானத்தை விட்டுட்டு இன்னைக்கு முழுக்க முழுக்க அரசியலுக்கு வந்துட்டார். எப்படி விஜய் சார் அவ்வளவு பெரிய வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாரோ அதே மாதிரி சார் நட்டியும். அக்கா நட்டி அரசியல் வந்து சொல்லிக்கிறாதிய நம்ம தலைப்பு ரெடியாயிருச்சு, கெட்டிங் ரெடியாயிருச்சு. அவரு கேமராமேனா இன்னைக்கு இறங்கினாருன்னா பல கோடி சார். இன்னைக்கும் இந்தி படங்கள்ல இன்னைக்கும் அவ்வளவு எதுவும் இருக்காங்க, கூப்பிட்டு இருக்காங்க. அவர் பொழைக்க தெரியாத மனுஷன் வருதுல கொடி வருதுல வாங்கி கல்லா கட்டாம இந்த நடிப்புங்கிறதுல அவருக்கு ஒரு அவ்வளவு ஒரு ஆர்வம். அதுல ஒரு அதுல நடிப்பு லவ் பண்றாரு. அப்ப இந்த படத்துக்கு நீங்க கேட்கணும்னா உங்களுக்கு 5 கோடி சம்பளம். இந்த படத்துல ஹீரோவானா உங்களுக்கு 50 லட்சம் சம்பளம், 5 கோடி தூக்கி போட்டுருவாரு. 50 லட்சம் 5 லட்சம் தெரியா வாடா ஹீரோயா. மனுஷனுக்கு யோசிப்பேன், என்னன்னா இவ்வளவு ஆஃபர் இருக்கு, இவர் அந்த நடிப்புல அவ்வளவு ஒரு ஈர்ப்பா இருக்காரு அப்படின்னா நமக்கு எது பிடிக்குதோ, நம்ம மனசு எது விரும்புதோ, நம்ம எதை செஞ்சா நம்ம மனசுக்கு நம்ம ஆத்ம இருக்குதோ அங்க பணத்தையே பார்க்க கூடாது சார். அதுதான் வாழ்க்கை. பணத்துக்காக போயிட்டு இருந்தோம்னா நாளைக்கு இந்த இது கிடைக்காது, இந்த சந்தோஷம் கிடைக்காது, இந்த நிம்மதி கிடைக்காது. அப்போ
குழந்தையா இருக்கும்போது அது என்னத்தை இது விரும்புதோ அதை கொடுத்தா தான் சந்தோஷம். அன்னைக்கு விரும்புறத 20 வருஷம் கொடுத்தா சாப்பிடுமா? குழந்தையா இருக்கும்போது அதுக்கு ஸ்வீட் பிடிக்கும், தட்டு கேட்கும், சிலேபி கேட்கும், எல்லாம் கேட்கும். ஆபீஸுக்கு சுகர் வந்துடும். சுகர் வரும்போது சிலேபி கொடுவா தூக்கி எரிஞ்சிடுவாங்க. அப்போ அந்தந்த நேரத்துல என்னென்ன கிடைக்குதோ, எது மனசு பிடிக்குதோ, அங்க லாபம் நஷ்டம் பார்க்காம மனசுக்காக வாழ வேண்டும். மனசுக்காக எனக்கு தெரியும் நட்டி சார் இந்த ஒரு 5 வருஷத்துல அவர் எத்தனை கோடி இழந்திருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஒரு அசுரன் வா மகாராஜா, நான் மகாராஜா அவருக்கு நடிச்சா அவர் மகாராஜா. அவரு கேமரா போனா அங்க மகாராஜா இல்ல, அங்க படை வீரனா இருக்கலாம், தலைவர் இருக்கலாம். ஆனா அவர் மகாராஜா இருக்கணும் நடிப்பார் சார். இன்னொன்னு அவர் ரொம்ப பிடிச்ச விஷயம், பெரிய டைரக்டரு, சின்ன டைரக்டரு, பெரிய ப்ரொடியூசரு, சின்ன ப்ரொடியூசரு, இந்த தராரும் பார்க்க மாட்டார். கதை நல்லா இருக்கா? இன்னொன்னு அவர் ஒரு இயக்குனருக்கு காஸ்ட் கொடுக்குறாருன்னா கதைக்காக மட்டும் கொடுக்க மாட்டாரு. கதை சொல்லும் போதே அந்த டேரக்டரோட குணத்தை பார்த்துருவார் ஃபர்ஸ்ட். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதையும் தாண்டி நம்ம குணா சுப்பிரமணியத்துக்காக இந்த படம் பண்ணியிருக்காரு சார். உண்மை. எப்படி நான் சொன்னேன், கஸ்தூராஜா மகா இருந்தாலும் தனுசுக்கு அந்த வெறி இருக்குல்ல சார். இன்னைக்கு உச்சித்து போயிட்டாரு. இன்னைக்கு ஒவ்வொரு பார்க்கும்போது ஒரு நடிகை பார்க்கும்ல, அது படத்தை வெளியிடத்தை பார்க்க முடியுது. அவ்வளவு உழைப்பு தெரியுது. அதே மாதிரி நட்டி சார் இப்ப எப்படி வாரிசுன்னு சொல்லும்போது அதே மாதிரி நம்ம ஆதேஷ் பாலா அப்பா நகைச்சுவை நடிகர், அவரு வாரிசுதான். ஆனா இன்ன வரைக்கும் அவரை செதுக்கிட்டே இருக்காரு. அவரு திறமை இருக்கு, இன்னைக்கு செதுக்கிட்டே இருக்காரு. ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ வித்தியாசமா போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடணும்ட்டு இந்த வெறி இருக்கணும். இந்த வெறி இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இயக்குனரை உருவாக்கணும் அப்படிங்கிறது ப்ரொடியூசரோட வெறி. ப்ரொடியூசரை நம்ம நம்பி படம் கொடுத்துட்டாரு. அந்த படத்தை நல்லா செதுக்கி மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்கணுங்கிறது இயக்குனரோட வெறி. மூணு சார் சரண்குமார் 3 சாங் சூப்பர். ஆனா நீங்க நான் சொன்ன மியூசிக் அது வேற, அதுக்காக நீங்க கோச்சிக்காதீங்க. நீங்க அழகா ரசிக்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. எப்பவுமே இசை கேட்கும்போது காலில் மட்டும் வண்டு கத்துற மாதிரி கூடாது. ஹார்ட்டுக்குள்ள அந்த ஹார்ட் பீட்டோட அதை ரசிக்கணும், ஹார்ட்டுக்குள்ள உட்காரணும். இது நான் 3 சாங் நல்லா இருந்துச்சு. நீங்க நல்ல மியூசிக் நான் சொல்ற அந்த வேற அது நல்லா இருந்துச்சு. நிசான் நல்லா பண்ணியிருந்தீங்க, சூப்பர். பாடினி ஓகே பேரு, ஓகே பாடினி நல்ல ஒரு தமிழ் பேர். பாடுனி அப்படிங்கிறது வேற, பாடினிங்கிறது வேற. என்ன பாடினா அது பாடகராயிரும், பாடினா கவிஞராயிரும். இவ்வளவு வித்தியாசம் தானே. இவங்க ஒரு கவிதை தான் பேர் வச்சிருக்காங்க பாடினிட்டு. இந்த மொத்த யூனிட்டும் இந்த படத்தின் வெற்றி மூலமாக மிகப்பெரிய இடத்தை அடைய வேண்டும். தொடர்ந்து செந்தில் வெற்றிவேலன் அவர்கள் தொடர்ந்து வெற்றி வந்துச்சு பாருங்க. அது சொல்லும் போது செந்தில் போய் வெற்றி வேலைங்கும் போது அங்கேயே வெற்றி ஆட்டோமேட்டிக்கா நான் படம் சொல்லிட்டேன். வெற்றி வெட்டுன்னு அது படிச்சுங்க சார். செந்தில் வேலனாகிய வெற்றி வேலன் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். அடுத்த படத்துல எங்களை போல ஒரு படம் சேர்க்கும் ஒரு பாட்டை கொஞ்சம் அது தூக்கி போடுங்க அப்படியா. நன்றி, வணக்கம். படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்ப புரியுது நீங்க ஏன் அவருக்கு வெற்றி வேலன் பேர் மாத்துறீங்கன்னு சார். தேங்க்யூ சோ மச்.